இந்த விலைவாசி ஏற்றம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போகிறேன், நான் மளிகை கடைக்கு போய்ட்டு பொருள் வாங்குகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பால் விலை போன வருஷம் 23 ரூபா இருந்தது, இந்த வருஷம் அதே பால் 30 ரூபா. ஓகேங்களா. பாம் ஆயில், அதாவது சமையல் எண்ணெய், ரேஷன் கடையில் 28 ரூபாய்க்கு தராங்க. கொஞ்சம் கம்பெனி பிராண்டாக நம்ம கடையில் போய் வாங்கினா, போன வருடம் 75 ரூபாய்க்கு விற்றுந்த பாம் ஆயில் இன்றைக்கி 160 ரூபாய். அதே மாதிரி துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு பருப்பு வகைகள் எடுத்தால் எல்லாமே சராசரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்குது. அரிசி நம்ம போன வருடம் வாங்கினது 45 ரூபாய் அரிசி இந்த வருடம் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் விலைவாசி ஏற்றத்தை யாருமே கண்டுக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, இது மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நம்ம அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மக்களை குழப்புவோம். ஆனால் அன்றாட தேவைக்குண்டான மளிகை பொருட்கள் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குன்ட்டு